ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் லைஃப். இன்றைய வீடியோவில் பேரிச்சம்பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றவங்களா இருந்தால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பேர் டயட்டில் இருக்கும்போது பேரிச்சம்பழத்தை சேர்த்து கொள்வாங்க. ஏன் தெரியுமா? அதில் நிறைய சத்துக்கள் உள்ளது. மேலும் மருத்துவர்களே தினமும் பேரிச்சம்பழத்தை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துவார்கள். அதிலும் நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட தினமும் 1 to 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகரிக்காமல் இருக்கும். மேலும் பல கிழக்கிந்திய நாடுகளில் இந்த பேரிச்சம்பழம் அனைத்து உணவுகளிலும் சேர்க்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அத்தகைய பேரிச்சம்பழத்தில் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது. சொல்லப்போனால் ஒரு பேரிச்சம்பழத்தில் 23 கலோரிகள் இருப்பதோடு கொலஸ்ட்ரால் இல்லாமல் இருக்கிறது. அதிலும் இந்த பழத்தை உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட இந்த இனிப்பான பழத்தை சாப்பிடலாம். இதனால் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் இரவில் படுக்கும் போது பேரிச்சம்பழத்தை நீரில் ஊற வைத்து காலையில் எழுந்து சாப்பிட்டால் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். ஏனெனில் இந்த பழத்தில் புரோட்டீன் மற்றும் இதர சத்துக்கள் அதிகம் உள்ளது. மேலும் இதில் நார்ச்சத்து உள்ளதால் மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் சரி செய்துவிடும். அடுத்து பார்வை கோளாறு. பேரிச்சம்பழத்தில் வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் நிறைந்துள்ளது. கண் பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ அதிகம் இருப்பதால் மாலைக்கண் நோய் ஏற்படாமல் தடுக்கும். அடுத்து கர்ப்பிணிகளின் உடலில் இரத்தம் குறைவாக இருந்தால் பேரிச்சம்பழத்தை அதிகம் சாப்பிடுமாறு மருத்துவர்கள் சொல்வார்கள். இந்த பழத்தில் அதிகம் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் செலீனியம் போன்றவை அதிகமாக உள்ளன. இவை அனைத்து கருவின் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் மற்றும் இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது. ஆகவே கர்ப்பமாக இருக்கும் பொழுது இதனை அதிகம் சாப்பிட்டால் உடலில் உள்ள இரத்தத்தின் அளவானது குறையாமல் பாதுகாத்து கொள்ளும். அடுத்து மூட்டு வலி. இன்றைய காலத்தில் மக்கள் மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனையால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இந்த பிரச்சனை வருவதற்கு முக்கிய காரணம் கால்சியம் குறைபாடேயாகும். ஆகவே தினமும் சிறிது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம் சத்தை பெறுவதோடு மூட்டு வலி மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்றவற்றை சரி செய்து விடலாம். அடுத்து குடல் கோளாறு. பேரிச்சம்பழத்தில் கால்சியம், வைட்டமின் B5, நார்ச்சத்து, வைட்டமின் B3, பாஸ்பரஸ், கொழுப்பு, பொட்டாசியம் மற்றும் காப்பர் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளது. ஆகவே அத்தகைய பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் குடலில் ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் சரியாகிவிடும். அடுத்து பற்சொத்தை. நிறைய பேர் பல் சொத்தையால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டால் பற்களில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம். இதில் புளோரின் எனும் சத்து அதிகம் உள்ளது. எனவே பற்களின் ஆரோக்கியத்திற்கு இந்த சத்து மிகவும் இன்றியமையாதது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.